அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. சசிகலா. இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பெரியாம்பட்டி, காரிமங்கலம் வட்டம், தருமபுரி மாவட்டம். இணையவழி கல்வி வானொலி. இணையவழி கல்வி வானொலி என்ற தொழில்நுட்பம் மூலமாக எனது மாணவர்கள் அடைந்துள்ள பயனை பற்றி ஒரு சிறிய தொகுப்பை நான் இங்கு கூற வந்துள்ளேன். இணையவழி கல்வி வானொலி என்ற தொடக்க கல்வி தளம் மூலமாக நான் கொரோனா காலத்தில் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த பதிவில் பயணித்து வருகிறேன். இதில் உள்ள அனைத்து நிகழ்வுகளிலுமே எனது மாணவர்களை பங்கு பெற செய்துள்ளேன். கொரோனா காலத்தில் அதில் வரும் ஆடியோக்கள், வீடியோக்கள், பாடத்தின் பின்புறம் உள்ள பயிற்சிகள், ஒர்க் ஷீட் போன்றவற்றை வாட்ஸ்அப் குழு மூலமாக எனது மாணவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிந்தது. அதனைத் தொடர்ந்து 2023-24 கல்வியாண்டில் எமது பள்ளி மாணவர்களை இணையவழி கல்வி வானொலி மூலமாக பங்கு பெற வைத்தேன். முதலாக சுதந்திர தின விழாவில் பெரும்பான்மையான மாணவர்களை பங்கு பெற வைத்தேன். அவர்களின் குரல் பதிவுகளை பதிவு செய்து அனுப்பி வைத்தேன். அதன் மூலமாக அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் கிடைத்தன. இந்த பாராட்டு சான்றிதழ்களை எம் பள்ளி மாணவர்கள் பெற்ற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதனைத் தொடர்ந்து மின்மினிகள் மின்னும் நேரம், வாரம் ஒரு வானம் போகின்ற நிகழ்வுகளிலும் அவர்களை பங்கு பெற வைத்தேன். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கு பெற்று ஆடியோக்களை அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து எமது மாணவர்கள் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று தமது பங்களிப்பை அளித்து வருகின்றனர். மாணவர்கள் பேசும் பொழுது தங்களை அறிமுகப்படுத்துவது என்பது இப்பொழுது எம் மாணவர்களுக்கு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இதன் மூலம்தான் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துவது சாத்தியமானது. இணையவழி கல்வி வானொலிக்கு அனுப்பிய ஆடியோக்களை பதிவு செய்யும் போது தங்களை அறிமுகப்படுத்தி இப்பொழுது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு தலைப்பை கொடுத்து வாசிக்க பயிற்சி கொடுத்தாலும் தன்னை அறிமுகப்படுத்தி பின்பு நன்றி கூறி முடிக்கின்றனர். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு முன்னேற்றம் என் பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்தது இந்த இணையவழி கல்வி வானொலி மூலமாகத்தான். எனவே இணையவழி கல்வி வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணையவழி கல்வி வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சிகளில் எமது மாணவர்கள் பங்கு பெற செய்து அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களை வாங்கி வழங்கி வருகிறேன். இந்த பாராட்டு சான்றிதழ்களை வாங்கி வழங்கி வரும்போது எமது பெற்றோர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். எம் மாணவர்களும் ஏதோ சிறகை விரித்து விண்ணில் பறப்பது போன்ற ஒரு கனவு அவர்கள் மனதிலும் உள்ளத்திலும் ஏற்படுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே பேரானந்தமாக இருக்கிறது. அதற்கு இந்த இணையவழி குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஈடுபடுவதை கவனித்து எம் பள்ளியின் 1 மற்றும் 2, 3ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் தங்களுடைய வகுப்பு மாணவர்களையும் ஈடுபடுத்த ஆரம்பித்தார்கள். மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை பெற்று தந்துள்ளேன். இப்பொழுது எம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களையும் கலந்து கொள்ள செய்வதே பயன்பெற செய்வதே எங்களுடைய நோக்கம். தற்சமயம் பெரும்பான்மையான மாணவர்கள் தங்களின் பங்களிப்பை கொடுத்து வருகின்றனர். இந்த இணையவழி கல்வி வானொலியில் எம் மாணவர்கள் பங்கு பெறுவதன் வாயிலாக அவர்களுடைய உச்சரிப்பு திறன், பேச்சு திறன், வாசிப்பு திறன், தேடல், ஒரு தலைப்பை கொடுத்து தகவல்களை சேகரிக்கும் திறன், அதில் ஆர்வம் ஏற்படுகின்றது. பெற்றோர்களும் மிகப்பெரிய ஈடுபாட்டோடு மாணவர்களுடன் இணைந்து செயல்படும் போது உண்மையிலேயே இது ஒரு வெற்றிக்குரிய வழியாக தெரிகின்றது. இதற்காக இணையவழி கல்வி வானொலிக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனால் எம் மாணவர்களிடையே வாசிப்பு திறன் மட்டுமல்லாமல் பேசும் ஆற்றல், உச்சரிப்பும் திறன், எழுதும் திறன், மனப்பாடம் செய்யும் திறன் அனைத்திலும் பெரும்பான்மையான மாணவர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பது மறக்க மற்றும் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இணையவழி கல்வி